அனைவருக்கும் வணக்கம். சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இந்த பதிவில் உங்களோட வாழ்க்கையில் ஒரு ஜாதகத்தை பார்த்து எவ்வளோ பெரிய கர்மா தோஷங்கள் இருந்தாலும் அந்த கர்மாவை நிவர்த்தி பண்ணுறதுக்காகத்தான் நம்ம மனித பிறவி எடுத்திருக்கோம். உங்கள் முன்னோர்கள் வழியில் நம்மளுக்கு கர்மா எப்படி வருது, நம்மளுக்கு கர்மா தோஷம் எப்படி வருது, உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மாங்கிறாங்களே அது எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்கள் முன்னோர்கள் அந்த காலத்தில் நம்மளுக்கு ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா? நம்ம முன்னோர்கள் ஏதாவது சொன்னதை ஏதாவது ரெக்கார்டாக வச்சுருக்காங்களா? இல்லை. ஓலைச்சுவடி, கல்வெட்டு, அதில் என்ன ரகசியம் கிடைச்சதோ அதை வச்சு இந்த பூலோகத்தில் வாழ்கிறோம். ஆனால் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு பிறக்கும் போது அந்த 12 ராசி கட்டத்தில் 9 கிரகங்கள் இருக்கும். அந்த 9 கிரகம் கால சுழற்சியில் அந்த கிரகங்கள் எங்கே போய் உட்கார்ந்துருக்குதோ அங்கிருந்து தான் உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிக்குது. கண்டிப்பாக உண்மைதான். ஆனால் இது உங்கள் ஜாதகம் இல்லை, உங்கள் மூதாதைகளுடைய ஜாதகத்தை தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. அது உங்கள் ஜாதகமாக்குறக்கே முன்னோர்களுடைய சொத்து தான் உங்கள் ஜாதகம். உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், மன உளைச்சல், நெருக்கடி, குழப்பம், கடன், திருமண தடை, இந்த மாதிரி வட்டி கட்ட முடியல, இப்படியெல்லாம் ஒரு கர்மா வழியில் இதெல்லாம் வந்துச்சுன்னா இதை கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இந்த கர்மாவை தொலைக்கிறதுக்கு தான் நாம் கொஞ்சம் பிறப்பு வாங்கியிருக்கோம். உங்கள் முன்னோர்கள் அந்த காலத்தில் நிறைய பாவங்களை தான் செஞ்சுருந்தா அந்த தோஷம்தான் இன்றைக்கி நம்மளை ரொம்ப கடுசாக்குது. அனைவருக்கும் வணக்கம். சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. நம்ம வாழ்க்கையில் ஒரு தாயுடைய கருவறையில் இருந்து 10 மாதம் வயிற்றுக்குள்ளே சுமந்து இந்த பூமிக்கு வெளித்தோற்றத்துக்கு இந்த உலகத்துக்கு வர்றோம். பிறப்பு என்னமோ ஒரு சம்பவமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் எதற்காக பிறந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்கள் மூதாதிகள் எல்லாம் யாருன்னு தெரியுமா? உங்கள் முன்னோர்கள் வழியில் நீங்கள் எதுக்காக இந்த உலகத்துக்கு பிறந்தீங்க? புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நம்ம நல்ல ஒரு சாரீரமான ஒரு உடம்பு, அதில் நம்ம சுவையான சாப்பாடு, அழகான வஸ்திரம், கால் பாதத்தில் ஆணி குத்தாத ஒரு பாத செருப்பு, கண்ணுக்கு வெளிச்சம் அதிகமாக போகாமல் இருக்க ஒரு கண்ணாடி, ஒரு தேஜஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு நடை உடை பாவனை, இது எல்லாம் ஒரு மனிதருக்கு கிடைச்சிட்டால் இதுவே சந்தோஷம் நம்ம நினச்சிட்டா இவ்வளோதான் வாழ்க்கையா? நம்மளுடைய கர்மா என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அல்லவா? பாருங்கள், நம்ம தாத்தா அந்த காலத்தில் நம்மளுக்கு என்னெல்லாம் புண்ணியம் செஞ்சுருக்கிறாரோ அதெல்லாம் அந்த புண்ணியமெல்லாம் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்தில் அவர் புண்ணியம் பண்ணியிருந்தா நம்ம ஜாதகத்தில் கண்டிப்பாக அந்த புண்ணியமான காலத்தில் நம்மளுக்கு ஒரு நல்ல காலம் வரும்போது தாத்தா செய்த புண்ணியம் நம்ம ஜாதகத்தில் வேலை செய்யும். அதே தாத்தா பாவம் ஏதாவது செஞ்சுருந்தாருன்னா அது கெட்ட நேரம் வரும்போது அந்த தாத்தா செஞ்ச பாவத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. இதுதான் கர்மா வழின்னு சொல்கிறாங்க. அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்குத்தானா, அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்குத்தானே. ஆனால் அப்பா நான் பாவம் செய்யலேன்னு சொன்னால் அவரை பெற்றவர் தாத்தா, அவர் செய்த பாவம் அவருடைய பிளட் வழியே இங்கே தானே வரும். அவருடைய தாத்தாவோட தாத்தா, அவரோட மூதாதிகள், அதாவது ஒரு 7 தலைமுறை ஒரு ஜென்மம் சொல்கிறோம். 21 தலைமுறையில் இருந்து அப்படியே முன்னோர்கள் வாழ்ந்துட்டு ஒவ்வொருத்தரவா ஒரு இறக்குமதியை அந்த உலகத்துக்கு மனித பிறப்பை எடுத்துட்டோம். அப்போ முன்னோர்களுடைய கர்மாவை எல்லாம் ஒரு மனிதராக இருந்து நம்மளுடைய ஜீவனாக ஒரு 6 அறிவாக இருந்து எதெல்லாம் கெடுதலோ அதையெல்லாம் நம்ம கழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்மளுடைய கர்மாவை சுத்தப்படுத்துறதுக்கு தான் இந்த மனித பிறவி நம்ம எடுத்திருக்கோம். இந்த மனித பிறவியில் உங்களுக்கு கோவில், தானம், தர்மம், புண்ணியம் இதெல்லாமே உங்கள் கண்ணுக்கு தெரியுதே. இது எல்லாம் பார்த்து செஞ்சு தான் நம்மளுடைய ஜென்ரேஷனில் நம்ம கர்மா நம்மளோட போய் அடுத்த நம்மளுடைய சந்ததிகளுக்கு வராமல் இருப்பதற்காகத்தான் புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நீங்கள் செய்கிற புண்ணியம்தான் உங்கள் அடுத்த சந்ததிக்கு போய் சேர்த்த போகுது. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லைங்களே. தர்மங்கள் செய்ய கர்மங்கள் குறையுமா? தீர்மானம் எந்த பக்கலையுமே இல்லை. கொஞ்சம் குறைக்கல இந்த ஜென்மம் எடுத்ததுக்கு. ஏன்னா யூடியூப்பில் அவங்க கேட்குறதே என்னென்னா, கர்மா பற்றி கொஞ்சம் போடுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரட்டும், எங்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கட்டுன்னு
ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்காக நம்ம ஒரு மரியாதை கொடுத்து ஒரு ரெஸ்பான்ஸோடு நம்ம செய்யணும். அதனால தான் இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம தாய் வழியில் வந்த கர்மா, தந்தை வழியில் வந்த கர்மா ரெண்டும் சேர்ந்து நாம் பிறப்பெடுத்த கர்மா, மொத்தம் 3 கர்மா சேர்ந்தது தான் ஊழ்வினை தோஷமாக மாறுது. ஒரு ஜாதகத்தில் திதி, நட்சத்திரம், கரணம், கிழமை, யோகம் 5 அங்கங்கள் சேர்ந்தது பஞ்சாங்கம். இதெல்லாம் நாம் சிசரின் பண்ணி குழந்தை எடுத்து நம்ம இந்த திதி நட்சத்திரத்தை கேட்ச் பண்ண முடியாது. பிறப்பிலேயே எழுதப்பட்ட விதி தான். நாம் என்னமோ ஒரு கால்குலேஷன் போட்டு நாம் சரியாக எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையாக ஒரு மன சந்தோஷம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதையும் கடவுள் அந்த ஞானத்தை கொடுத்து நீ இந்த டயத்தில் எடுத்தாலும் நான் இப்படித்தான் உன் கர்மாக்குள்ளே வருவேன்னு சொல்லி அது அட்வான்ஸாக இருக்க. என்ன பண்ணினாலும் விதியை மாற்ற முடியாது உங்கள் வாழ்க்கையில். அதே போல் அது விதி தானே, இருந்துட்டு போகட்டும், விதி போல தான் நடக்குது, நம்ம எதுக்கு சாஸ்திரத்தை ரொம்ப கையாளணும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அந்த விதிங்கிற பொறுமையில் எல்லாத்தையுமே தூக்கி அதுக்குள்ளே வச்சாலும் கூட அந்த விதியிலிருந்து போன ஜென்மத்தில் வாங்கி வந்த கர்மாவை விதின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இந்த ஜென்மத்தில் குறைச்சா அது மதி. அந்த மதிங்கிறது என்ன? மதினா சந்திரன். அப்போ மதிங்கிறது மதி நுட்பத்தோட வாழு அப்படின்னு அந்த காலத்தில் முன்னோர்கள் அதை சொன்னாங்க. நம்மளுக்கு இவ்வளவுதான் விதி நம்ம நினைக்க வேண்டாம். அதை முறியடிக்கிறதுக்கு சகல வழிகள் இருக்குது. ஏன்னா 120 வருஷம் ஒரு மனிதனுடைய ஆயுள். 60 வருஷத்துக்குள்ள வாழ்க்கையை ரிட்டையர்ட் ஆக்கிடுறோம். அப்போ 20 வயசில் இளமையும் 20லேருந்து 40 வயசுக்குள்ள ஒரு நடுத்தரமான வாழ்க்கையும் 40லேருந்து 60க்குள்ள முதுமையான வாழ்க்கைக்கே நம்ம போயிடுறோம். அப்போ எப்போத்தான் நம்ம வாழ்க்கையில் நல்லா இருப்போம் நீங்கள் நினச்சி பாருங்கள். எப்போ வேணாலும் நம்ம நல்லா இருக்கலாங்கிறதுக்கு காலங்கள் பத்தாது. உடம்பு மெலிஞ்சிரும். அப்போ ஏதோ ஒரு வழியில் நம்ம நல்லா இருக்கிறன்னா நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்ஸு, நோய் இல்லாத வாழ்க்கை, கொஞ்சம் காசு இருந்தால் நிம்மதி இருந்தால் போதும். இதை நினச்சாலே இதுதான் நல்ல வாழ்க்கை. இது உங்களுக்கு அளவாக போக மீதி இருந்தால் இது தர்ம வழியில் கொண்டுட்டு போய் ஒரு கோவில் கட்டுறவங்களுக்கு, ஆலயத்தை உருவாக்கி ஒரு ஆன்மீக செயல்பாடு பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்லது செய்யுங்க. உங்கள் கர்மா கழியும். வாயில்லாத புறா, பச்சி, பறவைகள் இருக்குது, அதுக்கு உணவு கொடுங்க, உங்கள் கர்மா போயிடும். கர்மா கண்டிப்பாக குறையும். ஒரு கால பைரவர் ஒரு நாய்க்குட்டி இருக்குது, அந்த நாய்க்குட்டி காலையில் உணவு வைங்க. உங்களுடைய ஜாதகத்தில் காக்கா குருவிகளுக்கெல்லாம் உணவு வைங்க, அதுக்கு தண்ணி வைங்க, உங்கள் கர்மா குறையும். பெற்ற தாய் தந்தை சாப்பாடு அவங்களுக்கு நீங்கள் பக்கத்துலேயே உட்கார வச்சு சாப்பாடு உங்கள் காலத்தில் நீங்கள் சாப்பாடு போடுங்க, அது உள்ள கர்மா குறையும். நம்ம பெற்றவங்களை நம்ம சௌரியத்துக்காக நம்ம வாழ்கிறதுக்காக அவங்க வெளியே இருந்தாங்கன்னா அது கர்மா குறையாது. நம்ம வீட்டிலேயே இருந்து அவங்கள சாப்பிட வச்சு அவங்களோட ஆயுள் பூர்ண ஆயுளாக இருந்து நல்ல விதமாக அவங்க ஆத்மா சாந்தியானதை எடுத்து அடக்கம் பண்ணினா தான் நம்மளுக்கு கர்மா குறையும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் அடிக்கடி ஒரு யூடியூப்பில் நிறைய சொல்லுவேன், லக்கணத்தில் மாந்தி இருந்தால் அது பிரேத சாபம். அது பிரேத சாபம் எப்படி வந்தது? லக்கணத்தில் யாராவது பாருங்கள், மாந்தி இருக்கான்னு பாருங்கள். லக்கணங்கிறது நம்மளுடைய முகம், அது மாந்திங்கிறது ஒரு இறப்பு. அது போய் லக்கணத்தில் உட்காந்துருச்சுன்னா முதல் முகத்தை தான் கெடுக்கும். என்ன அழகாக இந்த குழந்தை பிறந்துச்சு, வளர வளர முகம் அப்படியே மாறி போச்சு. அது வேற ஒன்றும் இல்லை. அந்த பிரேத கர்மா உங்கள் லக்கணத்திலே உட்காந்துருக்குது. குலதெய்வம் கோயிலே போய் சாமி கும்பிட்டு வந்து வீட்டில் தீர்த்தம் போட்டாலும் அந்த லக்கணத்தில் ஜாதகத்தில் மாந்தி உட்கார்ந்ததுனால அது தீட்டு. அந்த தீட்டு வெளியேறாமல் சாமி வீட்டுக்குள்ளே வரவே வராது நம்ம நினச்சிக்கிறோம். அப்போ இது ஏதாவது ஒரு வழியில் அதை முறியடிக்கணும் அல்லவா? அதுக்கு தான் லக்கணத்தில் மாந்தி இருந்தால் பிரேத சாபம்னா, இந்த பிரேத சாபம் எப்படி உங்கள் லக்கணத்துக்குள்ளே வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியணுமில்ல? அது வேற ஒன்றும் இல்லைங்க. உங்கள் மூதாதிகள் யாரோ ஒருத்தர் மனநல பாதிக்கப்பட்டோ இல்லை கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு பண்ணியோ எங்கேயாவது கோவிச்சு நான் போய் எங்கேயோ ஒரு பக்கம் நான் சாகிறேன் அப்படின்னு சொல்லாமல் போய் அவங்க இறந்துட்டா, அந்த அட்ரஸ் தெரியாமல் விலாசம் தெரியாமல் அந்த பாடி இறந்த பாடி எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்கு யாருமே இல்லாமல் யாரோ ஒரு புண்ணியமான அந்த இடத்துல சேர்ந்து யாரோ எங்கேயோ இருந்து ஒருத்தர் இறந்துட்டாரு, இவருக்கு விலாசமே இல்லை, இது அனாதையாக இறந்துட்டாருன்னு சொல்லி ஒரு பட்டத்தை கொடுத்து அது அனாதை பாடி ஆக்கிடுவாங்க. அது ஆக்கிட்டாங்கன்னா அப்புறம் அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து குச்சிகோலெல்லாம் பொறுக்கி எடுத்து வச்சு அந்த பாடி எடுத்து கொண்டுட்டு போய் அடக்கம் பண்ணி, யார் பெத்த மனுஷன்னு எனக்கு தெரியல, இந்த அனாதியை நம்ம அடக்கம் பண்ணிடலான்னு சொல்லி அந்த ஊரில் எடுத்து அடக்கம் பண்ணிடுவாங்க. அந்த இறக்கும் போது அந்த உயிர் என்ன நினைக்கும்னா, நான் இவ்வளவு தூரம் வளர்த்தி வாழும் பண்ணி இத்தனை காலம் நான் எல்லாம் தேடி வச்சு மக்களை எல்லாம் பெற்று மகராசி அவங்களை எல்லாத்துக்கும் எல்லாம் சொத்து எழுதி கொடுத்து
சுகமாக வாழ்றதுக்காக அனைத்தும் செஞ்சு போட்டு வயிற்று பிழப்புக்காக வந்த இடத்துல இந்த உயிர் போகும்போது என் பேரம்பேத்தி இல்லையே, என்னுடைய தாய் தந்தைகள் யாரும் இல்லையே, என் கூட பிறந்தவங்க ஒருத்தருமே இல்லையே, நான் இறக்கும்போது இப்படி நான் அனாதியாக இறக்குறேனே, யாருமே ஒரு நாதியும் இல்லையே, நான் என்ன போன ஜென்மத்தில் புண்ணியம் பாவம் பண்ணணும், இப்படி ஒரு இறப்பை நான் இந்த இடத்துல வந்து விடுறேனேன்னு சொல்லி அதை யார் எடுத்து அடக்கம் பண்ண வரலையேன்னு அதை நினச்சிட்டு அந்த உயிர் போகுமா. அந்த உயிர் போகும்போது யாருக்கு அந்த லக்கணத்தில் மாந்தி இருக்குதோ அந்த உயிர் வயிற்றில் உருவாயிருக்குமா. அதனால தான் லக்கணத்தில் மாந்தி. இந்த ஆத்மாவோட சாபம் தான் அதில் உட்காருது. அதனால தான் முன்னோர்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி அவங்கள அடக்கம் பண்ணி அவங்களுக்கு உண்டான சாங்கி சம்பிரதாயம் செஞ்சு அவங்கள முன்னோர்களை வழிபாடு பண்ணலினால் அந்த இறப்பு கடைசி நேரம் என்ன நினச்சிட்டு அவங்க இறந்தாங்களோ அதற்கு யாருமே பதில் சொல்ல முடியாமல் அது அனாதி சாபம் ஆயிரும், அது பிரேத சாபம் ஆயிரும்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த பிரேத சாபம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் லக்கணத்தில் மாந்தி இருந்தால் இவங்க மூதாதிகளுடைய ஒரு கர்மாவை கலந்துக்கல, ஈமகாரியம் செய்யாமல் விட்டுட்டாங்க. அந்த ஈமகாரியம் செய்யாமல் விட்டதுனால அந்த சந்ததிகளுக்கே லக்கணத்தில் மாந்தி வரும். இது என்னுடைய ஜாதகத்தில் ஒரு 6000 ஜாதகம் நான் பார்த்துருப்பேன். இந்த மாந்திக்குன்னே ஒரு 30 நாள் ஒரு வீடியோ பதிவில் போடலாம். அந்த மாந்தி சாபத்தை எப்படி சரிப்படுத்துறதுன்னா, அந்த முன்னோர்கள் அந்த காலத்தில் யாரோ ஒரு கிராமத்தில் அவங்க எடுத்து அடக்கம் பண்ணாங்க இல்லையா, அதுபோல் லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவங்க நீங்களும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சால் எங்கேயாவது அனாதையாக இறந்து கிடந்தாங்கன்னா அவங்கள வந்து எந்த விதமான சட்டச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் அந்த பாடி எடுத்து போய் அடக்கம் பண்ணி ஆத்மா சாந்தி பண்ணி அதுக்கு ஈமகாரியத்துக்கு பணம் கொடுத்து அந்த ஆத்மா சாந்தி பண்ணினீங்கன்னா அன்னைக்கு தான் உங்கள் லக்கணத்தில் இருக்கிற மாந்தி சாபம் பிரேத சாபம் நீங்கி உங்கள் லக்கணம் ரிலீஸ் ஆகும். அது வரைக்கும் அந்த கர்மம் உங்கள் லக்கணத்துக்குள்ளேயே தான் உட்காந்துருக்கும். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய முகம் சரியாக வராது. எந்த கோயில் போயிட்டு வந்தாலும் முகம் வந்து காலையில் தூங்கி எந்திரிச்சு உட்காந்த மாதிரியே இருக்கும், ஒரு கலை இருக்காது. இதெல்லாம் வர்றதுக்கு அதான் காரணம். அப்போ இந்த மூதாதிகள் வந்து அப்படி இறப்புக்கு அப்போ உங்களுக்கு அந்த கர்மம் எங்கேருந்து வருது? அவர் இறந்துட்டாரு, யாரோ ஒருத்தர் எடுத்து அடக்கம் பண்ணிட்டாங்க, இறக்கும்போது வேற யாருமே இல்லையேன்னு சொல்லி இறந்துட்டாரு, செத்துட்டாரு. அதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த தேதி நட்சத்திரம் என்ன கிழமை அடப்பானாரு, அடப்பில் இறந்தாரா, அடப்பில் இறக்கலையா, வீடு மூட வேண்டியது இருந்ததா, எத்தனை மாதம் அடப்பு இருந்தது, தீமை ஏன் போட முடியல, அப்போ இந்த ஒரு கர்மத்தவே நீங்கள் விட்டுட்டீங்களே, ஒரு வம்சமே அழிஞ்சு போன மாதிரி ஆகிருதா, அதை எடுத்து செய்யறதுக்கு நாதி இல்லை. அப்போ என்ன ஆகுதுங்க, அங்கிருந்து அந்த பிரேத சாபகமாகப்பட்டது அந்த வம்சங்கள் வளர 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 இந்த கர்மாவும் வளர்ந்துக்கிட்டே வருது, இந்த கர்மா தோஷமும் வளர்ந்துக்கிட்டே வருது. அப்போ இது வளர வளர அடுத்த குழந்தைகளோட ஜாதகத்தில் பாருங்க, அவருக்கு லக்கணத்தில் மாந்தி, ஒன்றும் ராசியில் மாந்தி இல்லை லக்கணத்தில் மாந்தி, அப்படி இல்லைன்னா நவம்சத்தில் மாந்தி, இப்படி ஏதாவது அவங்க ஜாதக கடத்தில் லக்கணத்தை ஒட்டியே மாந்தி பிறக்குது. அப்போ கண்டிப்பாக அந்த காலத்தில் குளிகன்னு சொன்னாங்க. எப்படி குளிகன் அந்த காலத்தில் குளிகன் என்ன வீடு குட்டிச்சவர்னு சொல்லி வச்சாங்க. ரொம்ப காலம் அது புரியல அந்த வார்த்தை, இப்போ தான் புரியுது. குளிகன் என்ன வீடு குட்டிச்சவர்னா மாந்தி நிற்கிற வீடு குட்டிச்சவரா, அவர் எதையும் சாதிக்க முடியாமல் படாத பாடுபடுவார். ஆனால் அனாதிபாடி எடுத்து அடக்கம் பண்ணிட்டா அவர் தான் ராஜா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 700-800 பேர் அனாதிபாடி எடுத்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக ஆளாகுலமாக கொண்டு போய் பாடி எடுத்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. அது இறைவன் அடியேன்னு சொன்னதுனால இறைவன் எனக்கு ஒரு புண்ணியத்தை சேர்த்துட்டோம், என் வம்சத்துக்கு சேர்த்துட்டோம். ஏன்னா அதை சொல்கிறதுக்கு அந்த அருகதை எனக்கு கொடுத்ததுனால. அப்படி ஒரு தோஷம் அந்த ஜாதகத்தில் இருக்குது. அதுக்கு ஒரே பரிகாரம், ஏதாவது நாய்க்கு வந்து நான்வெஜ் ஏதாவது பிரியாணியோ ஏதாவது ஒன்று வாங்கி அந்த பிரேதம் இறந்ததை அந்த கோழிக்கறி ஆட்டுக்கறி இதெல்லாம் வச்சு ஒரு பிரியாணியை செஞ்சு நாய்க்கு வைக்கிறதும் அனாதிபாடி எடுத்து அடக்கம் பண்ணுறதும் இதெல்லாம் செஞ்சால் அந்த லக்கணத்துக்கு இருக்கிற மாந்தி தோஷம் குறையும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, சூரியனுக்கு கோதுமை, சந்திரனுக்கு நெல் தானியத்தில், செவ்வாய்க்கு துவரம்பருப்பு, புதனுக்கு பாசிப்பயிறு, குருவுக்கு கொண்டக்கடலை, சுக்கிரனுக்கு மொச்சப்பயிறு, சனிக்கு எள்ளு, ராகுக்கு உளுந்து, கேது கொள்ளு தானியம் வச்சுருக்காங்களே. மாந்திக்கு ஒரு தானியம் வச்சுருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? மாந்திக்கு தானியம் வந்து வெண்கடுகு தான். இந்த வெண்கடுகு அது அவ்வளவு சீக்கிரமாக நசிஞ்சு போகாது. நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வாங்க, ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது பாருங்கள். இப்படி விட்டீங்கன்னா அந்த வெண்கடுகு 1 கிலோ வாங்கி
நீங்கள் அது நல்லா நசிச்சு அம்மியில் வச்சு நல்லா உடச்சி அதுக்கப்புறம் ஊற வச்சு வெண்கடுகு சாதம் செஞ்சு நீங்கள் ஆத்தோரத்தில் போய் உட்காந்து, ஆண்டவனே முன்னோர்கள் யாராவது வந்து இந்த மாந்தி தோஷம் வந்ததுக்கு பிரேத சாபம் ஏதாவது இருந்தாலும் என்னை விட்டு இன்னையோட நிவர்த்தியாகி என் கர்ம என்னை தொலைட்டுன்னு சொல்லி சனிக்கிழமைக்கு குளிய காலத்தில் போய் ஓடும் நதியில் கிழக்கு முகமாக உட்காந்து 21 தலைமுறையில் செத்ததுக்கு 21 உருண்டை பிடிச்சி தலைவாழையில வச்சு அதுக்கு தேங்காய் பழம், பத்தி சூடா, வெத்தலைப்பாக்கு, பூவெல்லாம் வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு ஒவ்வொரு உருண்டையும் எடுத்து தலையை சுற்றி ஓடும் நதியில் என்னுடைய முன்னோர்கள் செய்த பிரேத தோஷ நிவர்த்தி அப்படின்னு ஒன்றா நீங்கள் கரைச்சி தண்ணி பக்கத்தில் விடணும். அப்படி கரைச்சி விட்டுட்டு அனாதி பாடி எடுத்து அடக்கம் பண்ணிவிட்டு நாய்க்கு நான்வெஜ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நதியில் குளித்து அந்த துணிமணி எல்லாம் நதியிலேயே ஆற்று பக்கமே விட்டுட்டு சுத்தமாக குளிச்சுட்டு தானம் தர்மம் புண்ணியம் பண்ணிவிட்டு உங்கள் குலதெய்வ கோயிலில் போய் தேங்காய் பழம், பூ மாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு உங்கள் ஜாதகத்தை புதுசாக மாற்றி எழுதி வச்சுக்கோங்க. அன்னையோடு நீங்கள் புது பிறவி எடுக்கிறீங்க, மாந்தி சாவை நீங்கிடும். உங்கள் வாழ்க்கையில் அத்தனை யோகத்தை அதுதான் லாக் பண்ணி வச்சுருக்குது. இந்த ரகசியத்தை இந்த 2023 இந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உலகத்துக்கு நல்லபடியாக போய் சேரட்டும். எல்லா மக்களும் இதை பகிர்ந்துருங்க. இதில் தான் கர்மா ஒளிஞ்சிருக்குது. இதை யாரும் சொல்லிக் கொடுக்கல. இறைவன் எனக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, முன்னோர்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. என் ஞானத்தில் மனசுக்குள்ளேயே யாகம் பண்ணி இந்த உள்ளத்திலிருந்து நானாக யோசித்து பார்த்து இந்த கர்மா இப்படித்தான் செயல்படுதுன்னு சொல்லி என் முன்னோர்கள் கொஞ்சம் வழி காமிச்சாங்க. நம்ம அறிவை கொண்டு இது உலகத்துக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுதான் ரகசியம். இதை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. எத்தனை கோடி மக்களுக்கு லக்கணத்தில் மாந்தி இருக்குது. இது சாதாரண விஷயமா நீங்கள் பாருங்கள். இது தெரிஞ்சால் நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க. இது எப்போ தெரியும்? இது யார் சொல்லுவா? உலகத்துக்கு எப்படி கொண்டு போய் சேர்த்துறது? பாமர மக்களை பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் எதையாவது ஒரு பணங்காசை வச்சு பொழைச்சிக்கிறேன்னு சொல்கிறாங்களே, பாமர மக்கள் லக்கணத்தில் மாந்தி இருந்தால் என்ன பண்ண முடியும்? முதல்ல இந்த அனாதிபாடி எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்கு அவங்களால பணம் செலவு பண்ண முடியுமா சொல்லுங்கள்? உங்களுக்கு ஒரு தேங்காய் பழம் வாங்கி ஒரு ஏமகாரியத்துக்கு செய்யறதுக்கே வந்து அந்த நேர பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆளுக்கு ஒரு பக்கம் காசை வாங்கி அந்த பாடி எடுத்து அடக்கம் பண்ணுற காலம் இன்றைக்கி இருக்குது. அப்படி இருக்கும்போது இது எப்படி சாத்தியம்? இதுதான் கர்மா. இதை பிடிங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த தோஷம் இருந்தாலும் முதல்ல அதை நிவர்த்தி பண்ணுங்க. சாதாரணமாக உங்களை ஒன்று கேட்குறேன், ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா 2 நாள் 3 நாளைக்கு மேலே உங்களால் வச்சிருக்க முடியுமா? அதுக்கே ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சு அந்த 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 பாடி கெட்ட வாடகை அடிக்காமல் 3 நாள் வச்சுருந்தாலே முடியாதப்பான்னு சொல்லி அன்னைக்கு அந்த கர்மா இருக்கிற இடத்துல எல்லாரும் சேர்ந்து எடுத்து அடக்கம் பண்ணிடுங்க. யாரும் மகன் மல்லினாலும் பேரம் மல்லினாலும் பேத்தி மல்லினாலும் 3 நாள் ஆயிடுச்சு எடுங்கப்பான்னு சொல்கிறாங்களே. நீங்கள் இத்தனை நாளாக மாந்தி சாபத்தை உங்கள் ஜாதகத்தில் வச்சுருக்கீங்களே, எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் சொல்லுங்கள்? இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதமான விஷயம் அல்லவா? பரம ரகசியம் அல்லவா? அந்த காலத்தில் குளிய காலத்தில் ஒரு காரியத்தை செஞ்சால் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ குளிய காலம்னு ஒன்று இருக்குதுன்னு அந்த காலத்திலேயே முன்னோர்கள் பஞ்சாங்கத்தில் எழுதப்பட்டிருக்காங்களா இல்லையா? இப்படியெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் இதுவரை கேட்டிருக்கீங்களா? கேட்டிருந்தால் ரொம்ப சந்தோஷம். கேட்காதவங்களுக்கு இதை கொண்டு போய் சேர்த்துங்க. எத்தனை பேருக்கு இந்த மாந்தியோட சாபம் சாதாரண விஷயமா நீங்கள் பாருங்கள். லக்கணத்தில் மாந்தி இருந்தால் இனி உங்கள் வாழ்க்கையில் ஒரே பரிகாரம் தான். நம்மளுடைய வம்சத்தில் யாரோ ஒருத்தர் இறந்ததுக்கு அனாதின்னு சொல்லி எடுத்து அடக்கம் பண்ணதுக்கு நீங்களும் அனாதின்னு ஒன்று எடுத்து அடக்கம் பண்ணா அதற்குரிய பரிகாரம் இதற்குரிய பரிகாரம் ரெண்டும் ஒரே மாதிரி அந்த கர்ம விலகி அன்னையிலேருந்து உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு வந்துடும். காசி போனதுக்கு சமம் இந்த மாந்தி பிரேத சாபத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ண. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? காசி அடிக்கடி நான் போயிட்டு வந்திருக்கேன். அரிச்சந்திரங்காட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன். அன்னைக்கு எரிய வச்ச நெருப்பில் தான்
இன்றைக்கி அந்த பிரேதங்களுக்கெல்லாம் அந்த நெருப்பை எடுத்துகிட்டு வந்து அந்த நெருப்பில் ஒரு கற்பூரம் பொருத்தி வச்சு காற்று பண்ணி அதுக்கப்புறம் அந்த நெருப்புலேருந்து பற்ற வச்சு தான் ஒவ்வொரு பிரேதங்களும் ஆத்ம சாந்தி ஆகுது. இதை நான் கண்ணார போய் பார்த்துட்டு வந்தேன். அப்போது அது எரிக்கிறவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் காசி போனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பணம் கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா அனாதிபாடியே கிடைக்கலன்னா அங்கே யார் இறந்து வந்தாலும் அதெல்லாம் யார் சொந்த வந்தனெல்லாம் அங்கே இருக்க மாட்டாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது ஒரு பிரேதம். அதை எரிக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் புண்ணியம். ஏன்னா கடைசியாக கொண்டு போய் நல்லபடியாக அந்த ஆத்மா உடலை அடக்கம் பண்ணி அதை எரித்து சாம்பலாக்கி அங்கே கடலில் விட்டுட்டு அவங்க இறைவனுக்கு அனுப்புகிறாங்க பாருங்கள், அவங்க தான் புண்ணியம் பண்ணவங்க. அவங்களுக்கு கொண்டு போய் ஒரு வஸ்திர தானம் வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு ஏதாவது பொழப்புக்கு ஏதாவது சாப்பாடு தானம் கொடுத்து, அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பைசா கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய கர்மா போயிருந்தீங்களா, அவ்வளோ சீக்கிரம் அவங்க வாங்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு சிறப்பு ஜாதகத்திலே இருக்குது. இப்படியெல்லாம் அந்த கர்மாவில் இருக்கான்னு பாருங்கள். மாந்தி சாபத்துக்கு இப்படித்தான் கர்மா வருதுங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்துங்க. இது எத்தனையோ மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா கர்மா தோஷம் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் கர்மா வழியில் என்னென்ன நடக்குதுன்னு தெரியல. அப்பா செய்கிறதெல்லாம் மகன் செய்வார்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அப்பா செய்ததெல்லாம் கர்மாவாக இருந்தால் மகன் கர்மாவை தானே செய்வார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒரு திருடர்கள் ஆகிறதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தன் திருடன் ஆகிறான், ஒரு சின்ன பையன் திருடன் ஆகிறான். அவனுக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா சொல்லுங்கள்? கிடையவே கிடையாது. அவங்க அப்பா ஊர் சாபத்தை வாங்கி ஊர் காசை வாங்கி தின்னு அவர் ஊரை ஏமாற்றி இருந்தா அவரோட பையன் திருடனாகி இன்னொருத்தரை ஏமாற்றுவார். இதுதான் கர்மா. இல்லை இவங்க அப்பா செய்யலை, இவங்க தாத்தா ஊரை ஏமாற்றி இருந்தா இவர் ஊரை ஏமாற்றிட்டு இருப்பார். அப்போ கர்மா இப்போ எப்படி ஜாயிண்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுதா? இதுதான் கர்மா. 30 ஆண்டு காலம் இந்த ஜோதிடத்துறையில் இருக்கேன். ஏப்ரல் மாதம் வந்தால் சரியாக 30 ஆண்டு காலம் பரிபூர்ணமாக இந்த ஜோதிட சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சத்தில் பிறந்து சின்ன வயசில் 4 8 50 பைசா 1 ரூபா 5 ரூபா 10 ரூபாயிலிருந்து வளர்ந்து வந்து இன்றைக்கி வறுமை நிறம் சிவப்புங்கிற கோட்டையெல்லாம் தாண்டி வர்ற காலத்திலேயே அந்த காலத்திலேயே இந்த ஜோதிடத்தை நான் கையாண்டு 13 வயசில் இந்த ஜோதிடத்துறையில் வரும்போதே இந்த மாந்திக்கு விடை கிடைக்காம இருந்தது. இப்போ தான் இந்த விடையை உங்களுக்கு கிடைக்குது. இவ்வளவு ஒரு அனுபவத்தோடு தான் நான் இந்த ஜோதிடத்தில் இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இது இது ஏமாற்றமான விஷயம் இல்லை. உங்கள் வீட்டுக்குள்ளே இந்த கர்மா இருக்குது, இதை வெளியே எடுத்து விடுங்க. அதுக்கு ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு கோவிலில் போய் நீங்கள் ஏதாவது சாமி கும்பிட்டு நீங்கள் ஏதாவது கடவுளை வழிபாடு பண்ணுறதா இருந்தால் இந்த பிரேதமெல்லாம் அடக்கும் போது இந்த ஆத்மா சாந்தி பண்ணும்போது இந்த வார்த்தையை ஒன்று சொல்லுங்கள், ஒரு மந்திரத்தை. இந்த வார்த்தையை எழுதி வச்சுக்கோங்க மறக்காமல். இது உங்களுக்கு பின்னாடி உங்கள் சந்ததி இருக்குது, ஒரு டைரியில் எழுதி வைங்க. ஒரு அடக்கம் பண்ணும்போது, ஒரு மாலை போடும்போது, ஒரு ஆத்மா சாந்தி பண்ணும்போது நீங்கள் ஒரு வேண்டுதல் வைங்க. என்ன நினச்சி வேண்டுறீங்கன்னா, முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க, இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவும் தாய் வழியில் வந்த கர்மாவும் நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவும் இன்றோடு நிவர்த்தியாகி என் வம்சம் விருத்தியாகும்னு சொல்லி ஒரு மாலை போடுங்க. ஒரு கோவில் போனாலும் சாமி கும்பிடுங்க. இறந்ததுலேருந்து பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் இந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க. இதை நான் எல்லாத்துக்கும் உலகத்துக்கு கொடுத்துருக்கேன், நீங்களும் எழுதி வைங்க. இதில் எல்லாம் அடங்கிருச்சு. உங்கள் பூர்வ ஜென்ம கர்மாவே தொலைஞ்சிடும். எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் அனாதிபாடி எடுத்து அடக்கம் பண்ணுங்க. கர்மா நிவர்த்தி ஆகிட்டா அங்கிருந்து புண்ணியம் பிறக்கும். அப்புறம் எப்படி கர்மா வரும்? நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சாச்சுன்னா எது கர்மா வருது? இனிமேல் நீங்கள் எதாவது தெரிஞ்சு செஞ்சால் தான் அது கர்மா. அதனால தான் நான் சொன்னேன், தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையும். தீர்மானம் எந்த புக்கிலும் இல்லை, கண்டிப்பாக செய்யுங்க அப்படின்னு சொன்னது காரணம் தான். அப்போது அதுக்குத்தான் தானம் தர்மம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கால் ஊனமாக இருக்குது, அவர் ரோட்டில் நொண்டி நொண்டி நடந்துட்டு போகிறாரே, அவரை பார்த்தா உங்களுக்கு கால் ஊனமாக தெரியும் போது நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, அவர் என்ன பாவம் செஞ்சாரோ அவருக்கு ஆண்டவன் இப்படி படைச்சிக்கிறான்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. அப்படி இல்லை. அந்த கால் நொண்டி நொண்டி அவர் நடக்கிறது உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அவரை போல் நாம் இல்லை, நம்ம கால் 2 கால் நல்லா இருக்குது, அவரை விட ஆண்டவன் நம்மளே நல்லா படைச்சிக்கிறானேன்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்காகத்தான் இவங்களை வச்சுருக்காங்க.
அவங்க செய்த பாவத்துக்கு அந்த ஊழ்வன கர்மா அவங்க அனுபவிச்சுட்டு போனாலும் நம்ம கண்ணுக்கு நம்மளுக்கு 2 கால் நல்லா நடந்து போகுது பாருங்க. அது நீங்கள் செஞ்ச புண்ணியங்கிறத கடவுள் உணர்த்துறதுக்கு தான் இந்த எண்ணத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. எந்த இடத்துல போனீங்கன்னாலும் ஒரு தாலி இல்லாமல் ஒரு வெள்ளை புடவை கட்டிட்டு அவங்க போனாங்கன்னா ஒரு சுமங்கலி பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க? அவங்கள விட எனக்கு மங்கலியம் இருக்குது, ஆண்டவர் எனக்கு புருஷனை வச்சு காப்பாற்றி எனக்கு மங்கலியத்தை கொடுத்துருக்கிறாரு, அந்த நிலைமை எனக்கு இல்லையே நீங்கள் நினைக்கிறக்காகத்தான் அந்த அம்மா அந்த வழியில் போகும்போது உங்களுக்கு கணக்கு தெரியுது. அவங்க வாழ்க்கை இழந்ததுக்கு அவங்க உள்வனை கர்மா, அதை விட்டுருங்க. நீங்கள் சுமங்கலியாக இருக்கீங்க பாருங்க, நீங்கள் செய்த புண்ணியம் தான் அது. அந்த புண்ணியத்தை காப்பாற்றுறதுக்கு கர்மாவுக்குள்ளே போகாதீங்க, பாவங்கள் செய்யாதீங்க, அவ்வளோதான். இதை கர்மாவிலேருந்து புண்ணியத்தை தேடுற வழி வேற ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நாமளும் கேட்டுக்குவோம். என்னோட அனுபவத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய கொடுக்குறேன். இது ஊழ்வினை தோஷம். இந்த கர்மாவுக்காகவே 30 ஆண்டு காலமாக நம்ம தவம் பண்ணி இந்த விஷயத்தை எந்த புக்கை பார்த்து நான் சொல்கிறேன் சொல்லுங்கள்? எந்த புக்கை பார்த்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன்? இங்கே எந்த புக்கு இல்லை. என்னுடைய ஞானத்தில் 30 வருஷ ஜோதிட அனுபவத்தில் ஒரு பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சத்தில் பிறந்து அந்த காலத்தில் வீடு வீடாக போய் வண்டி வாகனம் இல்லாத காலத்தில் ஒருத்தருக்கு கர்மா இருக்குதுங்கிறத எனக்கு முன்னோர்கள் என்னை கூட்டிகிட்டு போகும்போது தான் அவங்க சொல்லிக் கொடுத்த ஞானங்கள் எனக்கு உதயமாகும் போது இப்போ தான் புரியுது, இந்த கர்மா வழியில் தான் நம்ம வழியில் போயிருந்தோம். இப்போ தான் அதை ஒன்று சேர்த்தி கொண்டு வந்து உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு இது ஒரு சௌரியமாக போச்சுன்னு இறைவன் அழைக்கிறாரு. அதான் இது. இந்த உலகம் இறைவனின் சந்தமடம், இது வருவோரும் போவோரும் தங்குமிடம், இது வல்ல நமக்கு சொந்த இடம், அங்கே இருக்குது வேறு பெரிய இடம், கருவூரில் இருந்து ஒருவன் புறப்படுவான், களைப்பார கொஞ்சம் அமர்ந்திடுவான், எல்லோருக்கும் உரிமையை கொண்டாடுவான், ஒருவருக்கும் சொல்லாமல் ஓடிடுவான். இதான வாழ்க்கை. நீங்கள் யூடியூப்பில் போங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய சொல்லியிருப்பேன். வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனலில் போனீங்கன்னா இதெல்லாம் கொடுத்துருப்பேன். அப்போ ஒரு கர்மாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுதா? நாம் செய்த பாவம் தான் விதை. மறுபடியும் திரும்ப திரும்ப அந்த விதையை மண்ணுக்குள்ளே வச்சு அந்த பாவ விதையை கொண்டு போய் வச்சிங்கனால் அது பாவ விதையாகவே வளர்ந்து 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 அந்த சந்ததியில் பூரா போய் சேரும். என்னைக்கு நீங்கள் புண்ணிய விதையை விதைக்கிறீங்களோ அன்னையிலிருந்து நீங்கள் புண்ணிய விதை ஆயிட்டீங்க. இவ்வளவு தானே. காலையில் எழுந்திரிச்சு உங்களை பற்றி நினைங்க. எப்போ இன்னொருத்தர் நினைக்கிறீங்களோ அன்றைக்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா அவர் கர்மா நம்ம மைண்டுக்குள்ளே வந்துடும்ல. ஏன்னா எதுன்னு தெரியாது, அவர் எங்கேயோ இருக்கிறாரு. அவரை பற்றி நீங்கள் நினைக்கும் போது அவர் கர்மா நம்ம உடம்புல வந்துடும்ல. எண்ணத்துக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி. மிருகத்தை விட வேகம் அதிகமாக மனசுக்கு தான் ரொம்ப ஜாஸ்தி. உங்கள் வீட்டிலேருந்து உங்களுடைய பிறந்த ஊரை நினைங்க, ஒரு செகண்டு திருப்பி மறுபடியும் அந்த இடத்துக்கு விட்டுருங்க. அப்போ உங்களோட பிறந்த ஊருக்கு ஒரு நிமிஷத்துக்குள்ளே உங்கள் ஊருடைய அடையாளம் தெரிஞ்சுட்டு உங்கள் உடம்பு அங்கே தான் உட்காந்துருக்குது. உங்கள் ஊருக்கு போயிட்டு வந்துருச்சு இல்லையா உங்கள் மனசு. இது மிருகம் அவ்வளோ வேகமாக போகுமா? அதனால தான் சொல்கிறேன், மிருகத்தை விட மனசுக்கு ரொம்ப வேகம் ஜாஸ்தி. அதனால தான் மனசுக்கு வலி வந்தாலும் வேதனையாக இருக்கும். உங்களுடைய வேதனையும் சோதனையும் இனியெல்லாம் விட்டு சாதனையில் நீங்கள் படையெடுத்தால் இந்த உலகமும் நல்லா இருக்கும், மக்களும் நல்லா இருப்பாங்க, எல்லா மக்களும் இன்புற்று வாழணும். 30 ஆண்டுக்கு முன்னாடி மகரிஷி ஐயா, வாழ்வு வளரும் மகரிஷி ஐயா என்னை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணார். அன்னையிலேருந்து நாங்கள் இந்த ஞானத்தில் இன்னமும் சித்தியாயிருக்கோம். ஆலியாரில் மகரிஷி ஐயா என்னை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணார். வாழ்வு வளமுடல அதெல்லாம் அவங்க பெரிய பெரிய மகான்கள் நம்மளை தொட்டால் நம்ம உடம்புல இருக்கிற கர்மம் ஏதோ வெளியே போகும்னு என்னமோ அது எனக்கு கிடைச்ச வரம். இன்றைக்கி நம்ம வாழ்வு வளரும் மகரிஷி ஐயா அவரை நினச்சி நான் வழிபாடு பண்ணுறேன், அருக்கா போடுறேன். என்னமோ நம்மளுடைய பேசுகிற அளவுக்கு நான் பேசுகிறேன், இந்த உலகத்துக்கு நல்லது சொல்கிறேன். இந்த கர்மாவெல்லாம் இப்படித்தான் வருதுங்கிறத கொஞ்சம் அந்த யூடியூப்பில் எதுக்காக நான் கொடுத்தேன்னா, இது எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ வேகம் இருந்தாலும் உங்களுக்கு நிறைய வேலைகள் இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேட்ச் பண்ணி வருங்கால சந்ததிகளுக்கு ஒரு வழிகாட்டியாக நீங்கள் இருந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவை உங்களுக்கு அற்புதமாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதெல்லாம் பார்த்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி இந்த கர்மாவெல்லாம் சொன்னதுக்கு ஒரு நன்றி நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு நாள் சொல்லுவீங்களா? உங்களை நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன். எனக்கு உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே என் ரத்தம், என் தாய் உள்ள என் சொந்த பந்தம் தான். நான் உங்களோட பிறக்காத ஒன்று தான். அதனால் நீங்கள் உரிமையாக எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி இந்த பதிவை கேட்ட உடனே நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணுங்க பார்ப்போம், நான் எடுக்கிறேன்.
அப்போ அடுத்த கர்ம பதிவு பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லல. எங்கிட்ட 1008 கர்ம பதிவு இருக்குது. அந்த 1008 கர்ம பதிவில் நிறைய சொல்லியிருக்கேன், இன்னமும் சொல்கிறேன். முதல் கர்மா தான். நீங்கள் ஒரு பேனாவை எடுத்துக்கங்க, ஒரு நோட் எடுத்து ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் அதை கேட்பீங்களா? கர்மம்னு எழுதுங்க. கா இர் மா இம். கர்மம்னு எழுதுங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், கர்மம்னு எழுதி பாருங்கள். அது கர்மமாக தானே இருக்கும். அந்த கா பக்கத்தில் கொஞ்சம் கீழே இழுத்து இப்படி தாவாக மாற்றுங்க. இப்போ சொல்லுங்கள், தர்மம்னு இருக்குமா? அப்போ காவுக்கும் தாவுக்கும் ஒரு எழுத்துல கீழே தான் வித்தியாசம். அப்போ கர்மங்கிறத தர்மமாக மாற்றிட்டா எல்லாமே சரியாக இருப்பாங்க. இனிமேல் இந்த பதிவை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அனாதி பிணத்தை எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராகுங்க. இந்த லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவங்க அதே போல் தர்ம வழி நிறைய பிடிச்சிக்குங்க, ஆன்மீக வழியை நிறைய பிடிங்க. ஜோதிடம் அப்படின்னு எப்படி பேர் வந்து தெரியுங்களா? உங்கள் ஜாதகத்தை சோதிச்சு திடமாக சொல்லு, அதுதான் ஜோதிடம் அப்படின்னு அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து ஜோதிடம்னு ஒரு வார்த்தை சொல்லி வச்சாங்க. பார்த்துக்கங்க. பாதகமாக போய் கொண்டு இருக்கும், சாதகம் பார்க்கறதுக்கு வர்றேன் அப்படின்னாங்கல்ல அந்த காலத்தில். எப்படி வந்து இந்த வார்த்தைகள்லாம் முன்னோர்கள்? நான் சாதகம் பார்க்க சாதகம் பார்க்கலான்னு வந்திருக்கிறேங்க. அது என்ன சாதகம்? சாதகம்னா என்ன பொருள்? என்னுடைய வாழ்க்கையில் என் ஜாதகத்தில் என் முன்னோர்கள் செஞ்ச பாவத்தினால எனக்கு பாதகமாக போயிட்டு இருக்குது, அதை நான் சாதகமாக மாத்திரக்காக சாதகம் பார்க்க வரணுங்க என்று பொருள். என்னோட ஆபீஸ் நேமே பாருங்க, விஞ்ஞான ஜோதிட ஆலோசனை மையம் அப்படின்னு வச்சு 20 வருஷம் ஆச்சு. ஏன்னா ஜோதிடம்ங்கிறது விஞ்ஞானம், ஆலோசனை என்பது நம்ம கையில் இருக்கு, மையம்ங்கிறது ஒரு இடத்துல வச்சிருக்கோம். ஜோதிடம்ங்கிறது இந்த உலகத்துக்கு கொடுத்த வரப்பிரசாதம். அதனால விஞ்ஞான ஜோதிட ஆலோசனை மையம். எந்த பேரும் மாத்தலைங்க, 20 வருஷமா அப்படியே இருக்கு. சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜி கன்சல்டிங் சென்டர்னு போடுங்க, யூடியூப்ல வரும். நிறைய ஜோதிட மாநாட்டுகளுக்கு அன்னதானம் பண்ணியிருக்கேன். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 மாநாட்டுக்கு அன்னதானம் பண்ணியிருக்கேன். நிறைய ஜோதிடர்கள் வந்து மாநாடு நடத்துகிறேங்க, அன்னதானம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. எல்லா செலவும் அன்னதானம் பண்ணிடுவேன். காரணம் என்ன தெரியுங்களா? புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும்னு ஒரு மந்திரம் நானே சொல்லிட்டு நான் செய்யாமல் இருக்கக்கூடாதல்லவா? அதனால புண்ணியம் பண்ணி வச்சா அடுத்த சந்ததிகள் அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. நம்மளே சாப்பிட்டு நாமளே நம்மளே வாழ்ந்து முடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம 4 பேர்த்துக்கு கொடுத்தால் என்னுடைய சந்ததிகளும் கொடுக்க பிறப்பாங்கல்லவா? அதனால் நம்ம கொடுக்கலன்னா அடுத்த சந்ததி கொடுக்காது. அதனால் பசியார ஏதாவது சாப்பாடு கொடுத்தா அதுவும் ஒரு வயிறு பசியாற்றும் போது ஒரு புண்ணியம் ஒரு பாயிண்ட் வந்து சேருமல்ல. அதனால் மாநாட்டுகளுக்கு அன்னதானம் நிறைய கொடுப்பேங்க. அதே போல் எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 கோயில் 170 கோயிலுக்கு நிறைய பொருள்கள் வாங்கி கொடுத்துருக்கேன், சேவைகள் நிறைய பண்ணியிருக்கேன். அனாதை குழந்தைகளுக்கு நான் வீட்டிலையே கூட்டிகிட்டு வந்து 300 குழந்தை 400 குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கெல்லாம் முடியெல்லாம் வெட்டி விட்டு அவங்களுக்கு அழுக்கெல்லாம் சுத்தப்படுத்தி அவங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு நல்ல உணவு கொடுத்து கொண்டுட்டு போய் ஆசிரமத்தில் விட்டுருவேன். அனாதைப்பாடி ஏதாவது கிடைச்சதுன்னா இப்படி வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு பணம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா நான் உங்களுக்கு அந்த அனாதையாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஈம காரியத்துக்கு இந்த பணத்தை வச்சு நீங்கள் இதை செஞ்சுக்குங்க, அந்த ஆத்மா சாந்தியாகி ஒரு வாழ்த்து கிடைக்கட்டும்னு கொடுப்பேன். வயசான முதியோர்களுக்கு புடவை வாங்கி கொடுப்பேன், நைட்டி வாங்கி கொடுப்பேன். நிறைய ஏழை குழந்தைங்க முதியோர்களுக்கெல்லாம் நல்லா பார்த்துக்குவேன். நம்ம ஜாதகம் பார்க்க வந்தாலே அவங்களுடைய கல்யாண நாள் வந்தாலோ அவங்களுடைய பிறந்த நாள் வந்தாலோ போய் முதியோர்களுக்கு சாப்பாடு ஒரு நேரம் போடுங்கன்னு சொல்கிறதும் எப்போதும் உண்டு. எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து தர்ம வழியில் நிறைய போயிருக்கோம். இதெல்லாமே நான் யூடியூப்லேயே கொடுத்துக்குறேங்க, நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா தெரியாதவங்களுக்கும் கூட இனிமேல் அவங்க செய்வாங்க இல்லையான்னு. இதெல்லாம் நான் நிறைய இப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன். எதற்காகன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு 10 வருஷம் போயிட்டா காலத்தை யாரும் வெல்ல முடியாது. இருந்தால் இன்னொரு 10 வருஷம் போயிட்டா இப்படியே நம்ம பேசுவோமா, இப்படியே நம்ம ட்ரெஸ் போட்டிருப்போமா, இப்படியே நம்ம முகம் இப்படியே இருக்குமா,
இப்படியே நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் செய்ததெல்லாம் திருப்பி திருப்பி செய்யறதுக்கு உடம்புல தெம்பு இருக்குமா தெரியல. அதனால் இருக்கும் காலத்திலேயே வாழ்க்கையில் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டா அதுக்கு பின்னாடி ஒரு சந்ததி வந்துட்டு இருக்குது பாருங்கள், வாரிசுகள். அவங்க செய்யிட்டு நம்ம உட்காந்து வேடிக்கை பார்ப்போம். அதற்காக 42 வயசுக்குள்ள 13 வயசில் இந்த தொழில் ஆரம்பித்து 42 வயசுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு புண்ணியங்கள் கொஞ்சம் செஞ்சுருக்கேன். இது எதற்காக உங்களுக்கு இந்த பதிவு நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த கர்ம பதிவை பற்றி நான் யாரையுமே தப்பு சொல்ல மாட்டேன். என்னுடைய அறிவை கொண்டு கண்டுபிடிச்ச விஷயத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அடுத்த சந்ததிகள் இதை விட உங்களுக்கு யாரோ ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கட்டும். அதற்காக இதை நான் சொல்லாமல் விட்டால் இது உங்களுக்கு தெரியுமா? ஏமாந்து நான் சொல்லாமல் விட்டுறேன். டைம் வேஸ்ட் பண்ண மாதிரி வேண்டான்ட்டு சொல்லாமே விட்டுறேன். 1 மணி நேரம் நான் இந்த பதிவில் கட் பண்ணாமல் அப்படியே பேசுகிறேன். இந்த 1 மணி நேரம் கேட்குறவங்களுக்கு புண்ணியம் தானே. ஆனால் எத்தனையோ 1 மணி நேரம் நம்ம ஒரு படத்துக்கு போகிறோம், 2 மணி நேரம் அதுக்காக வெயிட் பண்ணி உட்காந்துருக்கோம். நம்ம ஒரு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் உள்ளே ஒருத்தர் அட்மிட் பண்ணிவிட்டு அதுக்காக 6 மணி நேரம் ஆகுங்கிறாங்க, 6 மணி நேரம் வெயிட் பண்ணி உட்காந்துருக்கோம். இதெல்லாம் வராதுக்கு முன்னாடியே நாம் இதை 1 மணி நேரம் இந்த பதிவை கேட்டு இந்த உலகத்துக்கு நல்ல விஷயத்தை உலகத்தை கொண்டு போய்க்கலாமே. இதெல்லாமே கர்ம பதிவு தானே. அதனால தான் பெரிய பணத்துக்கு நம்ம ஆசைப்பட்டு நம்ம உழைக்கிற பணத்தை கைவிட்டுற வேண்டாம், பெருசாக திட்டம் போட வேண்டாம். அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லிக்கிறாங்க, கடல் வத்தி கருவாடு திங்கலாம் என்ற கொக்கு உடல் வத்தி சேர்த்து தான் கொக்கு. கடல் எப்போ வத்துறது, கருவாடு அள்ளி எப்போ கொக்கு திங்கிறதுன்னு. அதுக்குள்ளே இருக்கிற கொக்குக்கு வயிறு இவ்வளோ பெருசு தான். இதுக்கு எதுக்கு கடலில் இருக்கிற மீனெல்லாம்? நமக்கு வயிற்றுக்களவாக இருந்தால் போதுமே. அதனால் உங்களுக்கு நிறையா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உலகத்துக்கு கொஞ்சம் நல்லா ரீச் ஆகுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இது உலகத்துக்கு நல்லபடியாக போகட்டும். நிறையா சினி ஃபீல்டில் இருக்கிறவங்கெல்லாம் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க, ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்க்குறாங்க, நேர்லேயும் வர்றாங்க. பெரிய பெரிய மகான்களுக்கெல்லாம் நான் ஜோதிடம் பார்த்துருக்கேன். நிறையா கும்பாபிஷேகத்துகளுக்கு போய் பிரசனம் பார்த்துருக்கேன். கோவில் கட்டுறதுக்கு நிறைய ஜோதிட பிரசனங்கள் நிறையா பார்த்துருக்கேன். ஒரு கோவிலை உருவாக்குறதுக்கு முன்னாடி அந்த மண்ணுக்கு பூஜை பண்ணுறதை விட மண்ணுக்குள்ளே இருக்கிற சக்தி என்னங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். பூமி பூஜை போடுறதுக்கு முன்னாடி பூமிக்குள்ளே என்ன பிரேதம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பிரசனத்தில் கண்டுபிடிச்சிருக்கோம். நிறையா விநாயகர் கோயில் நிறைய கட்டி கொடுக்குறதுக்கு பிரசனம் பார்த்துருக்கோம். கோவிலுக்கு இடத்துக்கு பூமியிலேயே போய் உட்காந்து பிரசனம் பார்த்துருக்கோம். இப்படி எல்லா விஷயங்கள் நிறையா உலகத்துக்கு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் ஜோதிடத்தில் இருந்து வந்த வழிகளிலிருந்து வெளியில் தான். அதனால் உங்களுக்கு இந்த பதிவை கர்மாதோஷம் நீங்கள் ஒன்று ஆரம்பித்ததுனால உங்களுக்கு இந்த விஷயம் கிடச்சிது. அப்போ நம்ம தாத்தா வழியில் முப்பாட்டன் வழியில் இருக்கக்கூடியது எல்லாம் இந்த ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இதை நான் முடிச்சிடறேன். இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, முக்கியமான விஷயம். அதை கேட்டுட்டு நீங்கள் இந்த செல்ஃபோனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை கவனிக்கலாம். ஏன்னா நீங்கள் பார்க்க சொன்ன மாதிரி இருக்குது இல்லையா? இவ்வளவும் நான் சொல்லிட்டேனே. இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். ஒரு 100 ரூபாய்க்கு மட்டும் ஒரு டைரி வாங்கிட்டு வாங்க மறக்காமல். அந்த டைரியில் வாழ்நாள் சரித்திரம்னு ஒரு தலைப்பு கொடுத்துருங்க. வாழ்நாள் சரித்திரம் அப்படின்னா நீங்கள் வாழ்கிற நாள் ஒரு சரித்திரமாக இருக்கணும்னு வாழ்நாள் சரித்திரம்னு ஒன்று எழுதிருங்க. முதல் வேலையாக உங்கள் தாத்தாவோட பேரை கண்டுபிடிச்சி அதில் எழுதுங்க. யாராவது தெரியலினாலும் மூதாதிகளை கேட்டு தாத்தாவோட பேரை கேட்டு எழுதிருங்க. உங்களுடைய பாட்டி பேரை எழுதிருங்க. உங்கள் அப்பா அம்மா தான் உங்களை பெற்றாங்க, அவங்க பேரை எழுதுங்க. அவங்களோட வயசு எழுதுங்க. அவங்க எந்த ஊரில் வேலை செஞ்சாங்க, எப்படி பொழைச்சாங்க, நம்மளுக்கு எப்படி ஜீவனத்துக்கு வழி கொடுத்தாங்கன்னு எல்லாமே எழுதுங்க. உங்களுடைய குலதெய்வத்தை கண்டிப்பாக முதல்ல எழுதி வைங்க. எந்த ஊரில் எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் என்ன சாமி, அந்த சாமிக்கு என்ன பூஜை முறைகள், அதை யார் வழிபட்டாங்க, இப்போ அந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு உங்கள் டைரியில் எழுதி வைங்க. இது எல்லாம் எழுதி வச்சுட்டு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற சரித்திரத்தை எழுதி அந்த டைரி நீங்கள் ஒரு பொக்கிஷமாக வைங்க. நீங்கள் வாழ வரைக்கும் வாழ்ந்து முடிச்சுட்டு நீங்கள் போனதுக்கப்புறம் ஒரு 3 தலைமுறை தாண்டிட்டா குலதெய்வம் தெரியலின்ட்டு இங்கே வர்றாங்க பார்த்தீங்களா? இந்த டைரி இருந்துச்சுன்னா எங்கள் அப்பா எங்கள் தாத்தா அந்த காலத்தில் எழுதி வச்சுக்கிறாரு. 3 தலைமுறையினா எழுதுனவரே தாத்தாவாக மாறிடுவார். எங்கள் தாத்தா குலதெய்வம் இந்த ஊரில் இருக்குதுன்னு எழுதி வச்சுக்கிறாரு. எங்கள் தாத்தாவோட பேர் இதுதான், எங்கள் பாட்டி பேர் இதுதான், எங்கள் அப்பா இப்படித்தான் வாழ்ந்து என்னை காப்பாற்றினாரு எங்கள் தாத்தா அப்படின்னு அந்த குழந்தை டென்த்தாக சொல்லும். அதுக்கு நீங்கள் ஒரே ஒரு ரெக்கார்டு என்ன தெரியுங்களா? ஒரு டைரி எழுதி வாழ்நாள் சரித்திரம்னு சொல்லி எழுதுங்க. இது உங்களுக்கு 3 தலைமுறை இல்லைங்க, 21 தலைமுறைக்கும் அந்த டைரி அது அப்படியே செல்லும்.
நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் அந்த டைரியில் பதிவு பண்ணிடுங்க. அதுதான் அடுத்த சந்ததிகள் எடுத்து பார்க்கும்போது, ஓ இப்படியெல்லாம் வாழ்ந்தாங்களா, எங்கள் அப்பா எங்கள் தாத்தா இப்படி ஒரு கோயில் கட்டி வச்சாரா, இந்த சிலையை எங்கள் தாத்தா தான் வச்சேன்னு சொல்லியிருக்கிறாரு, இந்த பூஜை முறைகளில் எங்கள் பூசாரி எங்கள் தாத்தா பண்ணிக்கிறாரு, அப்பா எனக்கு சாத்தியமே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஐயோ எங்கள் தாத்தா அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு, இதை உருவாக்குறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்திருப்பாங்க, நாம் விடக்கூடாதுன்னு சொல்லி அழகாக போய் அந்த கோவிலை எங்கள் தாத்தாவுடைய கல்வெட்டை இந்த குழந்தை அடித்து வைக்கும், இது எங்கள் தாத்தா கட்டின கோயிலுன்னு, எங்கள் தாத்தா ஆன்மீகத்தை வளர்த்திட்டு போயிருக்கார், நான் விடமாட்டேன், என் ரத்தம் அது அப்படி. இதுக்காக உங்களுக்கு இந்த விஷயத்த சொன்னேன். ஒரு டைரியில் ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணுங்களேன், அது போதும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகாலை நேரத்தில் இன்றைக்கி ஒரு கோவில் கும்பாபிஷேகம் 9 மணிக்கு தீர்த்த ஊற்ற போகிறாங்க. இந்த பதிவை நான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லாரும் வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. சுப மாரிமுத்து வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலை மறந்துடாதீங்க. ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நேரம் நீங்கள் பார்க்குறக்கு வரலைன்னா கூட உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருமல்லவா, அதை வச்சும் கூட ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நிறைய பேர்த்துக்கு நல்ல விஷயத்தை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துங்க. உங்களுக்கு ஒரு புண்ணியமாக போகட்டும், உங்களுக்கு புண்ணியம் கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்லி அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.